ஏனுங்க சாமி பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களே, இது நியாயமா நியாயம் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறது நியாயம் தானே. ஒரு பொம்பளை 10 மணி வரை இந்தம்மா தூங்குவாங்க. மாமியார் சோறாக்கி வச்சா மருமக தூங்கிட்டு இருக்காதுன்னு இப்படியா கதையில் சொன்னாப்புல 10 மணி வரையில் கதவை பூட்டி தூங்குறா பொம்பளை. அவங்க புருஷன் வந்து என்னம்மா ஆஃபீஸ் வேலைக்கு போகிறாங்களாம்மா. ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்க அவங்க அம்மா தான் சோறாக்கி வச்சு பாத்திரம் கழுவி வீடு கூட்டி வீடு துவைச்சு துணி துவைச்சு அந்த குட்டி குழந்தைங்க 2 இருக்குது, அதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எல்லாம் பண்ணணும். அது வரையும் வந்து அந்த பொம்பளை கதவு பூட்டி படுத்துக்குது. 10 மணி வரையும் ஒரு பொம்பளை தூங்குவாங்க. ஒரு வீடு ஓட்டுறதில்ல, வாசு போடுறதில்ல, வாசு தொளிக்கிறதில்ல, கோலம் போடுறதில்ல. பொழப்ப பாரு. பொம்பளை இப்படி தூங்கினா மூதையை குடிக்காமல் என்ன பண்ண வீடு? இப்படியே இருந்து என்னாச்சுங்க? சொல்கிறது கேளுங்க. ஆடம்பரம் பண்ணி வீடு வாடகை வீடு இருக்குது. வாடகை வீடாக இருந்து கடைசியில் என்ன பண்ணா, வாடகை வீட்டில் 20,000 வாடகை கொடுக்குறதுங்களாமா. 20,000 வாடகை கொடுத்து வாடகைக்கு இருந்து ஒரு சுதாரிப்பாக இருக்கணும் பொம்பளைக்கு. ஒரு 10 ரூபாயா சேமித்து வைக்கணும். அது இல்லாமல் போனால் காரில் தான் போகிறோணுமாமா. ஏறிட்டு காரில் போகணும். பஸ்ஸில் போனால் ஆகாத 10 ரூபா கொடுத்து. இப்போ கவர்மெண்ட் பஸ்லேயே 10 ரூபாயும் கூட கொடுக்க வேண்டியதில்லை, போய் இறங்கலாம் அங்கங்கே. அது இல்லாமல் பொம்பளை காருக்கு தான் போகணும். பெட்ரோல் செலவு 1000-2000 ஆகுது. இப்படியே கொடுத்து போய் அந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் குட்டிச்சவராக்கி இப்போ என்ன நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறா? வாடகை வீடு 20,000 கொடுத்து வாடகை வீடு. இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, 1,00,000 ரூபா புருஷன் சம்பாதிக்கிறான்னா கொஞ்சம் கூட இது பண்ணாமல் என்ன பண்ணா எல்லாம் சுதாரிப்பில்லாம் முட்டு போட்டு அந்த வேலையும் போச்சு அந்த ஆளுக்கு. அந்த பையனுக்கு வேலையும் போய் இப்போ குழந்தைங்கெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இப்போ போய் ஒரு 3,000 ரூபா கொடுத்து ஓட்டு விலை வீட்டில் இருக்கிறாங்க. படிக்கிறக்கு அங்கேயும் இங்கேயும் எனக்கு 10 கொடு 5 கொடுன்னு புருஷன் கேட்டிருக்காப்புல. இது தேவைங்களா? கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணுமால பொம்பளை. அதை விட்டு போட்டு இப்படி பண்ணி வயசான காலத்தில் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? கடைசியில் அந்த அம்மா இப்படியே மருமக பண்ணுறான்னு மாமியார் துக்கம் தாங்காமல் துயரம் தாங்காமல் ஓட்டு விட்டு ஓடி போயிடுச்சு. சொல்லுங்களே சாமி நீங்களே. ஐயோ பாவம், இப்படியுமா பொம்பளைங்க இருப்பாங்க? 10 மணி வரையும் தூங்கிடுச்சு. போய் காப்பி குடித்தா ஒரு 50 ரூபாயாம் அந்த காப்பி, 100 ரூபா ஐஸ்கிரீமாமா. இப்படியெல்லாம் செலவு பண்ணுவாங்க. அடக்கடவுளே, இப்படியெல்லாம் பொம்பளைங்க இருந்து பொழப்பு நாரி போச்சு. வீடு வாசல் இல்லாமல் வீட்டு வாடகை கொடுத்து நாசமாக போனாங்க. ஒரு வீட்டை வாங்கி தொலைச்சிருந்தாலாக அதுவும் இல்லாமல் 3,000 ரூபா வாடகைக்கு போயிருக்கிறாங்க குழந்தை கூட்டிகிட்டு போய். நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், இது நல்லா இருக்குமா? நன்றி, வணக்கம்.